ஒரு காலத்துல இந்த வீட்டோட வாசலை விட்டு கண்ணீரோட வெளியில போன ராஜி இன்னைக்கு அதே வாசல்ல தயக்கம், பயம், ஏக்கம் மூணுமே கலந்த முகத்தோட வந்து நின்றுட்டு இருக்கா. உள்ள போகணுமா இல்ல திரும்பி போகணுமா, இந்த ஒரு முடிவு தான் வந்து பாண்டியன் குடும்பத்தோட எதிர்காலத்தையே வந்து மாத்த போகுது. தைரியத்தை வர வச்சுட்டு ஒரு கால் வந்து உள்ள வைக்கிற ராஜி. முதல்ல வந்து அவளை வந்து பார்த்தது வந்து மாறிதா, வா ராஜி அப்படின்னு வந்து கூப்பிடுறான். அந்த ஒரு வார்த்தை ராஜியோட கண்ணில் வந்து தண்ணியை வந்துருச்சு. காந்திமதி வடிவு எல்லாருமே வந்து இமோஷனலா வந்து விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அந்த நேரத்தில் தான் வந்து முத்துவேலும் சக்திவேலும் வந்து வாசல்ல வர்றாங்க. ராஜியை பார்த்த உடனே ஒரு வார்த்தை கூட இல்லை, ஒரு சிரிப்பு இல்லை, அமைதி மட்டும்தான் வந்து இருக்கு. எல்லாருமே பார்க்கணும்னு தோணுச்சுப்பா, அதனால தான் எதையுமே வந்து யோசிக்காம வந்துட்டேன் அப்படின்னு ராஜி வந்து சொல்றா. அந்த அமைதி தான் அவளுக்கு அதிகமா வந்து குத்துச்சு. ஸோ நான் இங்க வர்றது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு உடஞ்ச குரல் வந்து கேட்கிற ராஜி. அப்போ முத்துவேல் வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் வந்து சொன்னாரு, அது என்னன்னா நல்லா இருக்கியா அப்படின்னு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலை இருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அந்த வார்த்தை தான் வந்து ராஜியோட மனசை வந்து அப்படியே வந்து உடைச்சிருது. ஆனா இன்னொரு பக்கம் அவளுக்கே வந்து தெரியாம ஒரு பெரிய சதி வந்து ஓடிட்டு இருக்கு. குமார்கிட்ட பேசுற சக்திவேல் வந்து ராஜி வந்தது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, சொத்து எல்லாமே வந்து உனக்கே தான் வரணும், ரெண்டு குடும்பமும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. இது பாசமா இல்ல சுத்தமான வந்து சுயநலமா, இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா வடிவு வந்து ராஜிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அம்மா பாசம் வந்து முழுசா வந்து தெரியுது. அப்பதான் வந்து காந்திமதி கேட்கறாங்க, அடுத்த தடவை நீ வரும்போது கோமதி வந்து கூட்டிட்டு வர்றியா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு கேள்வினால முத்துவும் சரி சக்தியும் ஒரே நேரத்தில் வந்து ஷாக் ஆகுறாங்க. வீட்டுக்கு வந்து ராஜி வந்து கோமதிட்ட வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் வாங்க, அவங்களுக்கு வந்து விருந்து வைக்கலாம், அவன் நினைச்சது வந்து குடும்பத்தை வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான். ஆனா வந்து தெரியாம தொடங்கி இருக்குது ஒரு பிரிவுக்கான பாதையா தான் வந்து இருக்குது. கோமதி வந்து அப்பா வீட்டுக்கு போனனால சக்திவரோட சதி வந்து உடையுமா இல்ல பாண்டியனோட குடும்பம் வந்து உடையுமா, இதெல்லாம் இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டீடைல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.